நம்மளுடைய வணக்கங்கள். Such a lovely concept. This is so beautiful. ஜெரிக்கேருக்கும் எனக்கும் நல்ல தொடர்பு இருக்கு. ஒரு அந்த உள்ள வந்தாலே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நம்பிக்கை இருக்கும். உலகத்துல இருக்கிற எல்லா மேயோ கிளினிக்ல இருந்து பார்த்துக்கலாம். ஆனா எந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு செக்யூரிட்டியும் ஒரு நிம்மதியும் கிடைக்குமோ அதுதான் நல்ல ஹாஸ்பிட்டல். அந்த விதத்துல ஜெரிகேருக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக். இட்ஸ் ரியலி ஃபேண்டாஸ்டிக். என்னன்னா நம்ம மனசுல இருக்கிற அந்த ஸ்டிக்மா, டேபு, இன்செக்யூரிட்டி எல்லாத்தையுமே வந்து பிசினஸ் ப்ரொபோசலா இருந்தாலும் சொசைட்டில இருக்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் அண்ட் ஒரு இன்செக்யூரிட்டி எல்லாம் போக்குற மாதிரி நீங்க ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கீங்க. அதோட தாக்கம் எவ்வளவுன்னு யூ மைட் நாட் ரியலைஸ். பிகாஸ் I remember my father had his first fall in 2004 when I was 43 years old. நிச்சயமா it was a setback in my career because அந்த சமயத்துல இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்ல. இது அப்போலோ ஹாஸ்பிட்டல் for a month and a half. So ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தா everybody has to give up whatever they are doing. முக்கியமா விமென்க்கு தான் வந்து சேரும். அது நீங்க விமனையே எமான்சிபேட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால. ஏன்னா விமன் will understand this because the first person to let go of their career and their choices to look after somebody in the house is always a woman. So 43 yearsல எனக்கு நடந்தது வந்து மத்த யாருக்கும் நடக்காது because of you. நான் பர்சனலா சொன்னா புரியுது, ஒரு சிம்பத்திலாம் கேட்கறதுக்காகலாம் இல்லை. அதோட என்னோட பையன் இல்ல என்னோட நீஸ் நெப்யூ எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க 30 to 40 தான் மோஸ்ட் ப்ரொடக்டிவ் இயர்ஸ். அந்த சமயத்துல அவங்க கரியர்ல கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களா இல்ல அப்பா அம்மா இல்ல மாமா அத்தை இல்ல தாத்தா பாட்டியோட உடல்நிலையை பத்தி கவலைப்பட்டுட்டே இருப்பாங்களா எவ்ரிடே? அதுக்குன்னு நீங்க எல்லாம் ப்ரொஃபஷனல்ஸ் வந்துட்டீங்க. சோஷியலி வந்து நீங்க இப்படி எல்டர்ஸ் பாத்துக்கிறதுனால நம்ம யங்ஸ்டர்ஸோட ப்ரொடக்டிவிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க யோசிச்சு பண்ணீங்களா என்ன அப்படிங்கிறதே தெரியல. டயாலிசிஸ் பத்தி நீங்க சொன்னீங்க, சோ ப்ராக்டிக்கல். இங்க இருந்து ஒரு கார் எடுத்துட்டு போய் யாராவது ஒருத்தர் ஆபீஸ்க்கு லீவ் போட்டு கூட வந்து திரும்பி வந்து அது ஒரு சின்ன பொறுமை இல்லாம ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவங்க லீவ் போட்டு அதோட மொத்த எஃபெக்டும் போயிடும். சொல்லுவாங்க எங்க அப்பாவுக்காக லீவ் போட்டு வந்தே ஆனா அவர் கோச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தி எமோஷனல் இன்செக்யூரிட்டிஸ் எல்லாமே போய் ஒரு நல்ல குடும்பம் ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு அண்ட் ப்ராடரா ஒரு சொசைட்டில அண்ட் டு த ஸ்டேட் அண்ட் நேஷன் வாட் யூ ஆர் டூயிங் இஸ் அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக். சொன்ன மாதிரி நான் வந்து பெற்றேன் ஜெரிகேர் சொல்றதுனால வந்து ஐ வில் see only praises because it's first hand நான் பார்த்திருக்கேன் how the patients are treated and how family is reassured for their responsibilities. I'm so glad that I came here for the inauguration and I'm wishing this facility the very best. It's fantastic because November my father had a surgery. I put him in a facility like this for 45 days because he had broken his femur and it took 10 people to shift him from the bed to the other place. But it was 1 hour from the city. But today it is hard. எனக்கு 20 minutes தான் ஆச்சு. So proximity and பக்கத்துலயே ஒரு hospital, I think it's a blessing in disguise for the society itself. So thank you so much for doing such a wonderful work. And wishing you all the best. Not just business, you are doing a great favor to the society and the family structure itself. Thank you.